மன கட்டுப்பாடும் உண்டாகும். இப்படி இந்த 5 காரியத்துங்க. ஒன்று சத்துள்ள உணவு, ரெண்டாவது அதான் உணவுலும் சத்து இல்லாத உணவு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பெரியங்கிற வியாதி வரும், பலவீனங்கள் வரும். வெறும் சோத்தையே திங்காதீங்க. ஏதாவது ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிடுங்க, இன்னொரு வேளை வரகரிசி மற்ற கோதுமை ஏதாவது வேறு இது பண்ணுங்க. ஒரு வேளை சாப்பாடு வேணால் சோறு சாப்பிடுங்க. ஆனால் நான் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சோறு திங்கலை. ஆனாலும் நான் சில சுகாதார விதி சில காரியங்களை சொல்லுகிறேன். இதை ஏற்கனவே இப்போ கெசலில் பதிவாகும். ஆனால் அதுக்கு விளக்கமோ பயிற்சியோ கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. வாசிங்க 2 சமையல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2 யாராவது வாசிங்க. ஆ 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரீர முயற்சி என்று அங்கே எழுதியிருக்குது. பாடிலி எக்ஸசைஸு, இது லிட்டில் பெனிஃபிட்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. அதாவது உடற்பயிற்சி, சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. அந்த மொழிபெயர்ப்பாளர் தஞ்சாவூர்காரர்கள் அதனால் அது அற்ப பிரயோஜனம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அற்ப பிரயோஜனம் இல்லை, அது கொஞ்சம் பிரயோஜனம். சரீரம் அது பாடியில் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் செய்கிறது அது கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிள் வச்சுருக்கிறவங்க யாராவது வாசிங்க. மிஷின்களை வைத்துருவாங்க. அதை அடிக்கடி கவனிப்பாங்க. காராக இருக்கட்டும், எந்த எந்திரமாகட்டும் தினம் சுத்தம் பண்ணி கிரீஸ் போட்டு அந்த இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் மனித எந்திரத்தை நம்ம சரியாக கவனிக்கிறதோ மேலே கூடி கொஞ்சம் கழுவிக்கிடுறோம். அதுலேயும் ரொம்ப மிஸ்டேக்குகள் செய்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் விசித்திர வினோதமாகிவிட்டோம். உலக எந்திரம் ஒன்று தொடர்ந்து ஏங்கிட்டுன்னா அது தேஞ்சி, அதாவது மெலிஞ்சி அது உடஞ்சி போயிடும். கெட்டு போயிட்டால் அந்த மிஷினை தூக்கி போட்டு வேறு புது மிஷின் வாங்கி வைக்கிடுவாங்க. முழு மிஷினையும் தூரப்பட வேண்டியது வரும். ஆனால் நம்முடைய சரீரம் படியில் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு இதுவும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு அவயமும் வளரக்கூடியதாக இருக்குது. இப்போது ஆட்டுக்கல்லாக இருக்கட்டும், அம்மியாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், ஏதாவது அடிக்கடி ஓடினா தேஞ்சு போயிடும். அது தேஞ்சாகி இதாகும். அந்த மாதிரி புதுப்பிக்கணும், இல்லைன்னா மாற்றணும். ஆனால் நம்முடைய சரீரம் அப்படி இல்லை. எவ்வளோ அதிகமாக நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் இயங்குதோ அந்த அளவுக்கு பலப்பட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு பயிற்சி கொடுக்கலன்னாக்கி அது மெலிஞ்சி மன கட்டுப்பாடும் உண்டாகும். இப்படி இந்த 5 காரியத்துங்க. ஒன்று சத்துள்ள உணவு, ரெண்டாவது அதான் உணவுலும் சத்து இல்லாத உணவு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பெரியங்கிற வியாதி வரும், பலவீனங்கள் வரும். வெறும் சோத்தையே திங்காதீங்க. ஏதாவது ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிடுங்க, இன்னொரு வேளை வரகரிசி மற்ற கோதுமை ஏதாவது வேறு இது பண்ணுங்க. ஒரு வேளை சாப்பாடு வேணால் சோறு சாப்பிடுங்க. ஆனால் நான் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சோறு திங்கலை. சோறு திங்கணும்னு கட்டாயம் இல்லை. சோறு திங்கிறத ரத்து பண்ணிட்டேன். பிரியாணி வச்சாலும் சபையில் நான் பிரியாணி சாப்பிடல. எனக்கு தனியாக ஏதாவது காய்கறி கொண்டு சப்பாத்தி கொண்டு வராங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஒரு வேளை எல்லாத்தையும் போனால் நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்லாம், இன்னொரு வேளை இந்த களி கிண்டி சாப்பிட்லாம். சோறே 3 வேளை திங்கணுங்கிறது அந்த ஆசையை விட்டுருங்க. ரெண்டாவது அரிசி சம்மந்தப்பட்ட இந்த இட்லி தோசை இதுவும் சோறு தான். அதை ரொம்ப பிரியப்படுறாங்க தமிழர்கள். எப்பயாவது சாப்பிட்லாம், ஆனால் அது வழக்கத்தை ரத்து பண்ணுறது நல்லது. நம்முடைய உடல் இது அதாவது தேய்கிறதெல்லாம் வளர்கிறதாகும். எந்த உறுப்பை நாம் சரியாக அதை உபயோகிக்கலையோ அவர்களுக்கு உடனே அந்த உறுப்பில் பாதிப்பு உண்டாகும். மண்வெட்டி பிடிச்சி வேலை செய்கிறவர்கள், மரம் இருக்கிறவர்கள், விறகு உடைக்கிறவர்கள், பல கடினமான வேலை செய்கிறவங்க உடம்பை செய்யணும். எப்படின்னு கேளுங்க. மண்வெட்டி அவங்களுடைய கைகளும் புஜம் மாத்திரம்தான் வேலை செய்யுது. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு கால் மாத்திரம்தான் வேலை செய்கிறது. கார் ஓட்டுறவங்களுக்கு கை மாத்திரம் கண்ணு மாத்திரம்தான் அவங்க கவனமாக அது இருக்கணும். டைப் எடுக்கிறவங்க விரல் மாத்திரம்தான் ஒர்க் பண்ணுது. எந்த வேலை செய்தாலும் ஒரு சில பாட்டு இறங்க, மற்ற பாட்டு இறங்க வேலை. அப்போ உடற்பயிற்சிங்கிறத எல்லா பாட்டுக்கும் உடற்பயிற்சி கொடுத்து அங்கே ரத்த ஓட்டமும் அங்கங்கே ஆக்சிஜனும் அந்த உடல் அதுக்கு பலமும் உண்டாகும். இப்போ இன்றைக்கு கூட நான் காலைல 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி தான். எனக்கு நேரம் கிடைக்காத பிராணி. ஆனாலும் எப்படி அது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதாவது செய்வேன். திரும்ப சாயங்காலம் நேரம் கிடைக்கும் பொழுது ஏதாவது அல்லது நைட்டில் எழுந்திரிச்சு பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்வேன்.
ஒரு அரை மணி நேரம், ஜாஸ்தி இல்லை, 2 மணி நேரமெல்லாம் 5 மணி நேரம் கிடையாது. நம்ம யோகி ஆகணும்னு இல்லை, சுகாதாரத்திற்காகவும் மனக்கட்டுப்பாட்டுக்காகவும் மன தெளிவுக்காகவும் மனதை பயிற்சியில் கொண்டு வருவதற்கும் இந்த பிராணாயாமம் ரொம்ப முக்கியமானதாகும். என்னுடைய பரிசுத்தராமத்து இதை நான் பல காலமாக சபை மக்களுக்கு இதை புகுத்தணும்னு நல்லா பிரயாசப்படுறேன். ஊழியர் மாநாட்டை சொல்கிறேன். நம்ம ஊழியர்கள் எல்லாரும் அதாவது மண்டூகங்கள் மாதிரி இருக்கிறாங்க. இவர்கள் பயிற்சி செய்யாததுனால சபை மக்களுக்கும் படித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க.